உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம் சீடர்களுக்கு சொன்ன உவமையாவது: விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள். ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதி உடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லோரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இல்லாமல் போகலாம். எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு. அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியாக நாம் பெற்றிருப்பது 10 தோழியர் உவமை. இந்த உவமையை மத்தேயு மட்டும்தான் வழங்குகின்றார். அப்படியென்றால் ஏனைய 3 நற்செய்தியாளர்களும் சரி, அல்லது வழக்கமாக ஒத்தமை நற்செய்தி என்று சொல்லி ஒத்துப்போகின்ற மற்ற இருவரும், லூக்காவும் மார்க்கும், இதை சொல்லவில்லை. நாம் நினைக்கலாம், இது என்ன அவ்வளவு முக்கியமா என்று. இது முக்கியம் என்று நினைக்கின்றேன். மத்தேயு மட்டும், இது மத்தேயு மட்டும் சொல்லுகின்ற ஒரு உவமை. ஏன் இது முக்கியம் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய ஞாயிறு வழிபாடு 3 ஆண்டுகள் சுழற்சியிலே தரப்படுகிறது. அப்படி என்றால் இன்று நாம் வாசிக்கின்ற இந்த வாசகங்களின் தொகுப்பு என்று சொல்லும் பொழுது 4ஐயுமே சொல்லுகிறேன். முதல் வாசகம் சாலமோனின் ஞானம், 2ஆம் வாசகம் பவுலுடைய தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் கடிதம், முதல் திருமுகம், இடையிலே நாம் ஜெபித்த திருப்பாடல் 63, இப்பொழுது வாசித்த இந்த நற்செய்தி. இந்த தொகுப்பு, இந்த இறை வார்த்தை தொகுப்பை 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நாம் மீண்டும் வாசிக்கப் போகிறோம், தியானிக்கப் போகிறோம், ஜெபிக்கப் போகிறோம். நான் சொல்ல வேண்டும் என்றால், இதற்கு மேல் இந்த உவமையை நம்முடைய ஆலயத்தில் பங்கு தந்தையாக உங்களுக்கு நான் விளக்கப் போவதில்லை, உங்களோடு ஜெபிக்கப் போவதில்லை. ஏனென்றால் 3 ஆண்டுகள் பொறுத்து வரும் பொழுது என்னுடைய 5 ஆண்டுகள் பணி வாழ்வை நிறைவாக்கியிருப்பேன், போயிருப்பேன்.
எதற்காக சொல்லுதான் நம்முடைய வார்த்தை வழிபாட்டிலே ஒவ்வொன்றும் அவ்வளவு முக்கியத்துவம். எனவே ஆர்வமாக அதை படிப்பது, ஆழமாக சிந்திப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த சுழற்சி முறை நமக்கு தருகிறது. இந்த ஞாயிறு வாசகங்களிலே கடந்த வாரங்கள் நீங்கள் திரும்பி பார்த்தீர்கள் என்றால், மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு பல 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 இறை ஆட்சியினுடைய உவமைகளை அடுக்கிக் கொண்டே வருகின்றார். பல உவமைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். மன்னிக்கவும், மத்தேயு என்று சொல்வதை விட என் ஆண்டவர் இயேசு மத்தேயுவை பயன்படுத்தி இறையாட்சி என்பது எப்படி இருக்கும் என்பதை பல கோணங்களில் சிந்திப்பதற்காக பல உவமைகள் வழியாக விளக்கி கொண்டே இருக்கின்றார். அந்த விதத்தில் நாம் இன்று பெற்றிருக்கின்ற இந்த உவமை இருக்கின்றதே, 10 தோழியர் உவமை. இது மிக மிக இனிமையான, கவர்ச்சிகரமான, சிறப்பான ஒரு உவமை. சும்மா சாதாரணமாக இதை நான் சொல்லவில்லை. இதை நாம் ஆழமாக சிந்திக்கும் போது தெரிகிறது. இது ஒரு கவர்ச்சிகரமான, மிகவும் ருசியுடைய ஒரு கதை போல இதை ஆண்டவர் நகர்த்தி செல்கிறார், இதனுடைய ஒவ்வொரு நிலைகளையும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும். அதே வேளையிலே இந்த உவமையுடைய சிறப்பு அம்சம் என்னென்றால், சற்று அதிர வைக்கும் அதிர்ச்சி கொடுக்கின்ற ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி, சற்று குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய புதிரான காரியங்கள் கொண்ட ஒரு உவமை. இதை நாம் அதிகமாக சிந்திப்பதில்லை. இந்த ஒரு கோணத்திலிருந்து கவர்ச்சிகரமாக இருந்தாலும் பல குழப்பங்களை கொண்ட, புதிரான தரவுகளை கொண்ட, தகவல்களை கொண்ட ஒரு உவமையாக இருப்பதை பார்க்கின்றோம். இது என் ஆண்டவர் இயேசுடைய உவமையை கையாளும் பாணியிலே ஒரு சற்று வித்தியாசமாக, சொல்லப்போனால் எதிர்மறையாக இருப்பதை பார்க்கின்றோம். வழக்கமாக அவர் உவமைகளை கையாள்வதே தன்னுடைய மறைபொருளை சுலபமாக்குவதற்காக, எளிதாக புரிய வைப்பதற்காக அவர் உவமைகளை பயன்படுத்துவார். ஆனால் இப்பொழுது இந்த உவமையே சற்று சிரமமானதாக, சற்று கடுமையானதாக, புதிய புதிய கேள்விகளை எழுப்புவதாக இருக்கிறது. அதுவும் என் ஆண்டவர் இயேசுடைய ஒரு யுக்தி தான், ஒரு அணுகுமுறை தான் என்று பார்த்து இன்னும் இந்த உவமையை புரிந்து கொள்ள வேண்டும், இதை ஆழமாக சிந்தித்து ஜெபிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களிலும் என்னிலும் துளிர்க்க வேண்டும், தளிர்க்க வேண்டும், மிகுதியாக வேண்டும். நம்மை அசைத்து பார்க்கும் பல தரவுகள், பல விஷயங்கள், பல காரியங்கள் இதில் இருப்பதை நாம் பார்க்க போகின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று நாம் மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் 13 வசனம், முதல் 13 வசனங்களை இந்த உவமையிலே படிக்கின்றோம். அடுத்து வருகின்ற 2 வாரங்கள், அப்படி என்றால் இன்று தொடங்கி 3 வாரங்களுக்கு இந்த 25ஆம் அதிகாரத்திலிருந்து தான் வாசிக்கப் போகிறோம். இந்த 25வது அதிகாரத்திலே 3 உவமைகளை இயேசு அடுக்கப் போகிறார். இன்று முதல் உவமை, அடுத்த வாரம் ஒன்று, அதுக்கு அடுத்த வாரம். இந்த 3 உவமை நிகழ்வுகளுமே நம்முடைய வழிபாட்டு ஆண்டினுடைய நிறைவை நோக்கி நம்ம இட்டுச் செல்கிறது. அதுதான் முக்கியமானது. நம்முடைய வழிபாட்டு ஆண்டு இன்னும் 2 வாரங்களில் முடிய போகிறது. அந்த நிறைவை நோக்கி இட்டுச் செல்லுகின்ற இந்த உவமைகள் 3மே நிறைவு கால உவமைகள் என்று சொல்லலாம். நம்முடைய நிறைவு, வாழ்வினுடைய நிறைவு, அல்லது நாம் கனவு கண்டுகொண்டிருக்கிற இறை ஆட்சியினுடைய முழுமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இந்த 3 உவமைகளும் அடுக்கி அடுக்கி படிப்படியாக நம்மை அழைத்து செல்லப் போகின்றன. அந்த விதத்தில் தான் இந்த உவமை இன்று முக்கியத்துவம் பெறுவதாக நான் பார்க்கின்றேன். எனவே இந்த உவமைகளின் படிநிலைகளிலே நாம் பயணிப்போம், வாருங்கள். என் ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் அழைத்து செல்கிறார் இந்த உவமையிலே. இப்படித்தான் ஆரம்பிக்கின்றார். இயேசு தம் சீடர்களுக்கு சொன்ன உவமையாவது, உவமை என்றாலே உதாரணம், ஒரு கதை போல, ஆனால் அதை வைத்து கருத்தை அவர் வலியுறுத்துகின்றார். விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். நான் விளக்க போகிறேன். விண்ணரசு என்று தானே என்னுடைய பணியை தொடங்கினேன், பணியை நகர்த்தினேன், நடத்தினேன், இந்த நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இந்த விண்ணரசு என்பது எப்படி இருக்கும், என்ன கலரில் இருக்கும், என்ன அமைப்பில் இருக்கும், ஷேப்பில் இருக்கும்,
எந்த இடத்துல இருக்கோம் அப்படிலாம் இல்லை. இது விண்ணரசு வாழ்வு முறை. இந்த வாழ்வு முறை எப்படி இருக்கும் என்பதை இப்படி விளக்கலாம் என்று நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து நம்மை அந்த ஓமைக்குள் இழுக்கிறார். இது விண்ணரசின் உவமை. இது தெளிவாக இருக்கிறது. இது ஒரு திருமண நிகழ்வு. ஏனென்றால் மணமகன் அங்கே இருக்கின்றான், மணமகளின் தோழிகள் அங்கே இருக்கிறார்கள். எனவே இது ஒரு திருமண திருநிகழ்வு. உங்களுக்கு தெரியும், இயேசுவின் பல உவமைகளிலே விண்ணரசுக்கு திருமண நிகழ்வை அவர் ஓமானப்படுத்துவதை பல உவமைகளிலே நாம் கேட்டிருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். எனவே திருமண நிகழ்வு என்றாலே ஒரு குதூகலம், ஒரு மகிழ்ச்சி. இறையாட்சி என்பது அதுதான். நாம் எல்லோரும் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? மோட்சத்துக்கு போவதற்கு என்று சுலபமாக சொல்லலாம். மோட்சம் என்பது என்ன? ஒரு குதூகலம், ஒரு கொண்டாட்டம். கடவுளுடைய மகன் மகள் என்ற அந்த உறவிலே நாம் முழுமை பெற்று நம்முடைய வாழ்வினுடைய லட்சியத்தை அடைவது தான் அந்த கொண்டாட்டம், குதூகலம். எனவே இதை விளக்குவதற்காகத்தான் இயேசு நம் எல்லோருக்கும் அன்றைய உலகிலும் இன்றைய உலகிலும் பழக்கமான, எல்லோருக்கும் பிடித்தமான இந்த திருமணத்தை உவமானப்படுத்துகின்றார். இந்த திருமண நிகழ்விலே 10 தோழியர், வழக்கமாக நம்ம எல்லோருக்கும் தெரியும், வழக்கமாக சொல்வது 10 கன்னியர் உவமை என்று சொல்லுவோம். இன்று தெளிவான மொழிபெயர்ப்பிலே 10 தோழிகள் உவமை என்று சொல்லுகிறோம். இந்த 10 எப்படி பிரிக்கிறார்? 5 என்று பிரிக்கிறார். 5 பேர் முன்மதி உடையவர்கள், 5 பேர் அறிவிலிகள் என்று சுலபமாக பிரிக்கிறார். சமமாக பிரிக்கின்றார். அதுவும் சிந்திக்க வைக்கிறார். தான் ஒவ்வொரு படிநிலையிலும் ஆண்டவர் இயேசுடைய அருமை தெரிகிறது. இந்த உலக வாழ்வு என்பது நம்முடைய மனித வாழ்வினுடைய யதார்த்தம் என்ன? உலக மக்கள் தொகையெல்லாம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், அது கொரோனா போல தொற்று நோயிலே முடங்கினாலும், அல்லது வளமையாக செழிப்பாக அறிவியல் தொழில்நுட்பத்திலே நாளுக்கு நாள் முன்னேறினாலும், ஒன்று மட்டும் யதார்த்தம், உண்மை நிலை, அதன் வாழ்வியல் உண்மை என்னவென்றால், நல்லதும் அல்லதும் எப்பொழுதும் சமமாக இருப்பதை பார்க்கின்றோம். இங்கு 5 என்றால் அங்கும் 5. இயேசுடைய உவமைகளை திருப்பி பாருங்கள். அவர் இந்த உவமைகளை அடுக்குகின்ற 13ஆம் அதிகாரம், இதே மத்தியை தான் நம்ம அதிகமாக சிந்திக்க போகிறோம். 13ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலே, கோதுமை மணி விதைத்தான் விளைகிறது, கூடவே களைகளும் வளர்கின்றன, அதுவும் நாளுக்கு நாள் செழிப்பாக வளர்கின்றன. கோதுமை மணியும் களையும். அதே போல மத்திய நற்செய்தி மீண்டும் ஒரு முறை வருவோம் 7ஆம் அதிகாரத்திற்கு. அங்கும் பார்க்கின்றோம், வீடு கட்டும் பொழுது புத்திசாலி ஒருவன் பாறை மீது வீடு கட்டுவான், இன்னொருவன் அறிவிலி மணல் மீது வீடு கட்டுவான். வீடு 2 பேருமே வீடு கட்டுவார்கள். அதுதான் இந்த உலகிலே இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும், இப்படியும் இருப்பார்கள், அப்படிப்பட்டவர்களும் இருப்பார்கள். இறையாட்சி என்பது அனைத்தையும் உள்வாங்கியது, அனைத்தையும் இணைத்து முன்னோக்கி இழுத்து செல்வது, அதுதான் இறை அரசு. எனவே இதில் 2 குழுமமாக பிரிக்கின்றார். 5 இப்படி அவர்கள் முன்மதி உடையவர்கள். மதி என்றாலே புத்தி என்று சொல்லலாம், சிந்தனை என்று சொல்லலாம். பிறகு அதை முடிக்கும் பொழுது யோசிப்போம். முன்மதி உடையவர்கள். 5 பேர் அறிவிலிகள். இந்த சூழ்நிலையிலே அன்புமிக்குள்ள இந்த உவமையை சிந்திக்கும் பொழுது, இயேசுவின் காலத்திலே, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இருந்த சமூக நிகழ்வு, அதாவது இந்த திருமண நிகழ்வு ஒரு சமூக நிகழ்வாக எப்படி நடந்தது என்பதை நாம் நினைவில் கொள்வது நல்லது. அது நமக்கு ஒரு நல்ல பின்புலமாக அமையும். வழக்கமாக மணமகன் திருமணத்திற்கு முன்னால் மணமகள் வீட்டுக்கு செல்வார். வீட்டுக்கு சென்று அவருடைய பெற்றோரோடு உட்கார்ந்து உரையாடுவார். உரையாடி பேச்சுவார்த்தை நடக்கும். பேச்சுவார்த்தை, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பேச்சுவார்த்தை என்றால் கொடுக்கல் வாங்கல். நான் இதை செய்கிறேன், நீங்கள் இதை செய்ய வேண்டும், நான் இதை தாண்ட மாட்டேன், நீங்கள் இதை மீறக்கூடாது. பேச்சுவார்த்தை 2 தரப்பும் இப்படித்தான். எனவே மணமகன் போய் மணமகள் வீட்டில் பேச்சுவார்த்தை நடத்துவார். அந்த பேச்சுவார்த்தையின் நிறைவிலே
மணமகளுக்குரிய விலையை அவர் கொடுப்பார். மணமகளுக்குரிய விலை, பிரைடல் பிரைஸ் என்று சொல்வார்கள். மணமகளுக்குரிய அந்த விலையை கொடுத்து அந்த மணமகளை அழைத்து கொண்டு திருமணத்திற்கு போவார். இது நம்முடைய பழக்கத்திற்கு அப்படியே எதிர்மாறானது. நாம் எல்லாம் மணமகளோடு அனுப்புவது மட்டுமல்ல, மணமகளுக்கு காசு கொடுத்து, மணமகளோடு காசு கொடுத்து, பணம் கொடுத்து, நகை நட்டு கொடுத்து, சொத்து சுகம் எழுதி வைத்து நாம் அனுப்புகின்றோம், சீர் வைத்து அனுப்புகின்றோம். அங்கு அப்படி கிடையாது. மணமகன் அந்த பிரைடல் பிரைஸ் என்று சொல்கிற மணமகளுடைய பணம் கொடுத்து மணமகளோடு. இதில் என்ன பிரச்சனை வரும் என்றால், சில நேரங்களில் இந்த நம்முடைய வரதட்சணை நாம் புரிந்து கொள்ளும், அது மாறானது என்று சொன்னோம். ஆனால் இங்கு நடந்த பழக்கத்திலேயும் சில நேரங்களில் இழுபறி ஏற்படும். எந்த பேச்சுவார்த்தையிலும் அந்த இழுபறி இருக்கும். பேரம் பேசும்பொழுது அந்த கடினமான சில தருணங்களை நாம் தாண்டி செல்ல வேண்டியிருக்கும். அதனால் மணமகன் அங்கே காலம் தாழ்த்த வேண்டி இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த ஓமையின் பின்னணி அவைதான். எனவே மணமகன் மணமகள் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அங்கே பேச்சுவார்த்தை நடக்கிறது. எல்லாம் சுமூகமாக முடிந்த பிற்பாடு மணமகளை அழைத்து கொண்டு அவன் மணமேடைக்கு அந்த மணமகாலுக்கு அந்த கூடத்திற்கு அவன் வருவான். இந்த நிலையில்தான் அன்புமிக்கவர்களை நாம் ஓமையை புரிந்து கொள்கிறோம். வழியிலே மணமகளின் தோழிகள் என்று தெளிவாக 2 இடங்களிலே மத்தேயு இந்த 13 வசனங்களிலே குறிப்பிடுவார். மணமகளின் தோழிகள் காத்திருக்கிறார்கள். எதற்காக? இவர்களை வரவேற்பதற்காக. ஆடி பாடி நடனம் ஆடி அவர்கள். எனவே எப்படி சொல்ல வேண்டும்? மத்தேயு 2 ஜோடியும் வருவார்கள் அவர்களை வரவேற்பதற்காக என்று சொல்லவில்லை. மாறாக அதுதான் இந்த ஒவ்வொரு நெளிவு சுழிவும் என்று சொல்கின்ற ஒவ்வொரு திருப்பமும் முக்கியமானதாக இருக்குது. மணமகனின் வருகைக்காக மணமகளின் தோழியர் காத்திருக்கிறார்கள். அதான் அங்கே சொல்லப்படுகிறது. இவர்கள் மணமகனுக்காக காத்திருக்கிறார்கள். பல கேள்விகள் இந்த ஓமையில் நமக்கு எழுகிறது. முதலாவதாக, மணமகனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த ஓமை மணமகளை பற்றி எதுவுமே பேசவில்லை. மணமகள் யார் என்று கூட தெரியவில்லை. ஆனால் இவர்கள் காத்திருப்பது மணமகனுக்காக என்று சொல்லப்படுகிறது. ஏன் அவ்வளவு முக்கியம் ஏனென்றால், நம்ம எல்லோருக்கும் தெரியும், நம்முடைய விவிலிய குறிப்பின்படி விவிலியத்திலே பல இடங்களில் நாம் பார்ப்பது போல இந்த மணமகன் யார்? இதே மத்தேயு நற்செய்தி எடுத்துக்கொண்டால் 9ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே இயேசுவிடம் கேள்வி கேட்பார்கள் யோவானுடைய சீடர்கள், திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள். நாங்களும் பரிசேயர்களும் அடிக்கடி நோன்பு இருக்கின்றோம், ஆனால் உம்முடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லையே. அப்பொழுது இயேசு சொன்ன பதில், மணமகன் தங்களோடு இருக்கும் வரை அவர்கள் துக்கம் கொண்டாடலாமா? அவர்கள் நோன்பு இருக்க வேண்டியதில்லை. மணமகன் அவர்கள் விட்டு பிரிய நேரம் வரும், அப்பொழுது அவர்கள் கவலைப்பட்டு துக்கம் கொண்டாடி நோன்பு இருப்பார்கள் என்று எந்த மணமகனை சொல்றார்? தன்னை சொல்லுகிறார். எனவே விவிலியத்திலே இந்த மணமகன் என்பது யார் என்றால், மெஸ்ஸியா என்று எபிரேய மொழியிலும் கிறிஸ்து என்ற கிரேக்க மொழியிலும் அருள் பொழிவு செய்யப்பட்டவர் என்று தமிழ் மொழியிலும் நாம் சொல்லுகிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர்தான் மெஸ்ஸியா. அதே பொருளுடைய அவர்தான் கிறிஸ்து. அதே பொருளுடைய அபிஷேகம் செய்யப்பட்டவர், திருப்பொழிவு செய்யப்பட்டவர். எனவே மெஸ்ஸியா இறை ஆட்சியை நிறைவு செய்வதற்காக வரும்பொழுது அவர் ஒரு மணமகனால் தானே அங்கே அவ்வளவு கொண்டாட்டம், அவ்வளவு விழா. அவர் தானே போய் பேசி கொண்டு வருகிறார். இதை நாம் புரிந்து கொள்கின்றோம். இந்த மணமகன் அவ்வளவு முக்கியமானது. ஏனென்றால் அவர் மணமகளுக்காக பணம் கொடுத்திருக்கிறார், அவர் விலை கொடுத்திருக்கின்றார். பேதுரு தன்னுடைய முதல் கடிதத்திலே இதை குறிப்பிடுவார். நாம் எல்லோரும் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். அந்த மணமகள் யார்? அதுதான் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயேல், புதிய ஏற்பாட்டிலே திரு அவை. நம்பிக்கையாளர்கள் நீங்களும் நானும். மீட்பின் சமூகம்தான் இந்த மணமகள். மீட்பினுடைய இறையாட்சியினுடைய திருக்கூட்டம்தான் இந்த மணமகள். இவளை அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கின்றார். என்ன விலை? அழிந்து போகும் பொன்னும் வெள்ளியும் அவர் கொடுக்கவில்லை.
வழக்கமாக அதுதானே கொடுத்திருப்பார்கள், அன்றும் இன்றும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர் தன் விலை மதிப்பில்லாத இரத்தத்தை சிந்தி நம்மையெல்லாம் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் என்று சொல்கிறார். எனவே இங்கு மணமகன் முக்கியத்துவம் பெறுவதை பார்க்கின்றோம். அந்த மணமகன் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மணமகளை அழைத்து வருகிறார். ஆனால் காத்திருக்கின்ற தோழியர்கள் மணமகனை வரவேற்பதற்காக வருகிறார்கள், தயாராக இருக்கிறார்கள். கேள்வி மேல் கேள்வி, பல புதிர்கள் நமக்கு வருகின்றன. வழக்கமாக நான் சொன்னது போல மணமகளுக்குத்தான் தோழிகள் இருப்பார்கள். பிரைட்ஸ் மெய்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். மணமகளின் தோழியர் இருப்பார், அவள் தான் உதவி செய்வாங்க அதெல்லாம். ஆனால் இங்கே மணமகளின் தோழியர் மணமகளுக்காக நிற்கவில்லை, மணமகனுக்காக நிற்பது எதிர்நோக்குகிறார்கள். இதுவும் நம்மை சிந்திக்க வைக்கிறது. இறையாட்சியின் திருமண கொண்டாட்டத்திலே நாம் ஆண்டவர் இயேசுவை காத்திருந்து சேவிப்பவர்களாக, பணி செய்பவர்களாக, அவரை நம்முடைய வாழ்வினுடைய ஆதாரமாகவும் வாழ்வினுடைய ஆண்டவராகவும் தலைவராகவும் வரவேற்பவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த சூழ்நிலையில் நான் சொன்னது போல ஏதோ நடந்திருக்கிறது, அங்கே தாமதம் ஏற்பட்டு விட்டது. மணமகன் வர காலம் தாழ்த்தவே. இப்பொழுது புரியுது ஏன் காலம் தாழ்த்திருப்பார். அப்போது இயற்கையாக நடக்கிறது தான், உங்களுக்கு எனக்கு நடக்கிறது தான். ஆன்லைன் கிளாஸ் நம்ம பிள்ளைங்க செய்கிறதும் அதுதான். உறக்கம் வந்துவிட்டது, சோர்வு வந்துவிட்டது. அங்கே அவர்கள் தூங்கி விடுகிறார்கள். 5ஆம் வசனத்திலே, இந்த 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மத்திய சொல்கிறார், மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும், இங்கே ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒவ்வொருவருக்கும், அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். யார் யார்? இந்த 5 அந்த 5, இந்த முன்மதி உடையவர்களும் இந்த அறிவிலிகளும் எல்லாருமே தூங்கிட்டாங்க. இது ரொம்ப நம்ம யோசிக்க வைக்கிறது. எனவே வழக்கமாக நாம் சொல்லுகிற விழிப்பாக இருத்தல், கவனமாக இருத்தல், எச்சரிக்கையாக இருத்தல், அது இந்த ஊமையுடைய பாடம் அல்ல. பிறகு பல ஊமைகள் அதை எடுத்து சொல்வார். இந்த ஊமை ஏனென்றால் 2 பேருமே தூங்குறாங்களே, இவங்களும் தூங்குறாங்க, நீங்கள் அறிவிலிகள் என்று சொல்லுகிற இவர்களும் தூங்குகிறார்கள், முன்மதி உடையவர்கள் என்று போற்றுகிற பெருமைப்படுத்த இவர்களும் தூங்குகிறார்கள். தூக்கம் எல்லோரையும் வாட்டி வதைத்துவிடும். இது உலகின் சக்திகள் எல்லோரையும் மனத்தான். ஊன் உடல் பலவீனமானது, ஆவியோ ஊக்கமுடையது என்று ஆண்டவர் சொல்வார். எனவே அந்த ஜெத்செமனி தோட்டம் போல்தான் இந்த 10 தோழிகளுமே அனைவரும், அதை மிக முக்கியமாக நான் பார்க்கிறேன், எல்லோருமே இந்த தூக்கத்துக்கு பலியாகிறார்கள், தூங்கி விடுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் நள்ளிரவில் உரத்த குரல் ஒலிக்கிறது. இது சாதாரண யோசித்து பாருங்கள், அந்த நிசப்தமான எல்லாம் தூங்கு மூஞ்சியாக தூங்கி விழுந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே உரத்த குரல் ஒலிக்கிறது, இதோ மணமகன் வருகிறார். யாராவது தூங்கினா எழுந்திருங்க, சத்தம் போட்டு நான், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. இது ஒரு அழைப்பு மட்டுமல்ல, இது ஒரு அறிக்கை. மறந்துடாதீங்க, இந்த ஊமை இயேசு சொல்வது இறையாட்சிக்கு, இயேசுடைய வருகை ஒரு அறிவிப்பாக மாறு. அதைத்தான் அவர் பிறந்த பொழுதும் வானதூதர்கள் அறிக்கையிட்டார்கள், இதோ உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று. இயேசு இந்த மணமகன் வருவது அறிவிக்கப்படுகிறது, அறிக்கையாக, உரத்த குரல். எந்த அளவுக்கு உரத்த குரல் என்றால் எல்லோரும் உசுப்பி எழுப்பப்படுகிறார்கள். எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சி அலை அங்கே பாய்கிறது. எல்லோரும் எழுந்து தடுமாறி எழுகிறார்கள். அங்கே சொல்லுகிறார், மணமகளின் தோழியர் எல்லோரும் எழுந்தார்கள். எல்லாம் இது வரைக்கும் ஈக்குவலாக இருக்காங்க. தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினார்கள். இந்த ஒழுங்குபடுத்துறது தமிழில் சரியான வார்த்தை கிடைக்காதால இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கஷ்டமான வார்த்தை தான் அது. ட்ரிம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. முடியெல்லாம் ட்ரிம் பண்ணுறோம், அதை ஒழுங்குபடுத்துகிறோம், அதுதான் விளக்குகள் என்று சொல்லும் பொழுது 3 விதமான விளக்குகள் வெவிலிய காலத்திலே இருப்பதை பார்க்கிறோம். ஒன்று, நாம் பார்க்கின்ற அந்த ராந்தல் விளக்கு, கை விளக்கு என்று சொல்கிறோமே, ராந்தல் விளக்கு. அதை எடுத்துக்கொண்டு குறிப்பாக இது பயண பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்படுகின்ற கை விளக்கு. அதனுடைய
கம்பி வடிவிலே ஒரு பிடிப்பு இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு நாம் கைவிளக்காக பயன்படுத்துகிறோம். சில நாட்களுக்கு முன்னால் விவிலி ஞாயிறு என்று நாம் சொன்ன அந்த இறை வார்த்தை நினைவுக்கு வரும். திருப்பாடல் 119 105 அதிகாரம். உம் வாக்கு என் பாதைக்கு விளக்கு. என் பாதைக்கு எது விளக்கு? உன்னுடைய வார்த்தையை நான் தூக்கிட்டு போகிறேன், அதான் எனக்கு வெளிச்சம் கொடுக்கும். இது பெரும்பகுதியாக இப்படிப்பட்ட அந்த ராந்தல் விளக்கு என்று சொல்வோம். நம்முடைய கிராமங்களிலே இதை கை விளக்காக பயன்படுத்துவார்கள். இரண்டாவது விதமான விளக்கு அகல் விளக்கு. நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது. நம் நாட்டிலே விரைவில் வருகிற பண்டிகையின் போது மற்ற சகோதரர்கள் அதை பயன்படுத்துவார்கள். ஒரு அகலிலே மண் பாத்திரத்திலே எண்ணெய் ஊற்றி திரி வைத்து நாம் பயன்படுத்துகிற அந்த அகல் விளக்கு. இது இந்தியாவது மட்டுமல்ல அன்புமிக்கவர்களே, விவிலிய உலகத்திலே இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியிலே பல இடங்களில் தோண்டி எடுத்திருக்கிறார்கள். எத்தனையோ படங்கள் பார்க்கும்போது அவ்வளவு ருசிகரமாக இருக்கு. பல வடிவங்களில் அந்த அகல்கள் இருந்திருக்கின்ற அந்த காலத்திலே எண்ணெய் நீண்ட நேரம் எரிவதற்கு சேர்த்து வைக்கிற அகல் விளக்குகள் எல்லாம் இருந்திருக்கின்றன. ஆனால் இது ஒரு வீட்டு விளக்கு என்று சொல்லலாம், இல்லத்து விளக்கு, டொமெஸ்டிக் லைட், டொமெஸ்டிக் லேம்ப் என்று சொல்லலாம். காரணம், இது வெளியிலே நிற்காது, காற்றிலே அணைந்து போய்விடும். லூக்கா நற்செய்தியாளர் 15 அதிகாரத்திலே 8 வசனத்திலே இயேசுவின் ஊமையிலே சொல்லுவார், காணாமல் போன நாணயத்தை பெண் ஒருத்தி விளக்கு ஏற்றி வைத்து வீட்டை சுத்தம் செய்து நாணயத்தை கண்டுபிடிக்கிறார். எந்த விளக்காக இருக்க முடியும்? இப்படிப்பட்ட அதனால்தான் இயேசு இதை மலைப்பொழிவிலே 5 அதிகாரம் 15 வசனத்தை சொல்லுவார், விளக்கை ஏற்றி யாருமே மரக்காலின் கீழே கொண்டு போய் இந்த அகல் விளக்கு வைக்க முடியாது, மாறாக விளக்கு தண்டின் மேல் வைக்க வேண்டும். அந்த விளக்கு எல்லோருக்கும் வெளிச்சம் தரும். இது வீட்டு விளக்கு. எனவே இதை இந்த பெண்கள் எடுத்து சென்றிருக்க முடியாது. அது அவ்வளோ நேரம் தூங்கி விழுற வரைக்கும் அது எரிஞ்சிருக்காது, நமக்கு தெரிகிறது, காற்றில் அணைந்திருக்கும். மூன்றாவது விதமான விளக்கு நாம் சொல்வது தீப்பந்தம் என்று சொல்கிறோம். பழைய துணிகளை கொம்பிலே சுற்றி எண்ணெயிலே அதை தோய்த்து எடுத்து எரிய வைப்பார்கள். இதுதான் பொதுவாக பொதுவிடங்களில் வெளியிடங்களில் மக்கள் பயன்படுத்துவது. நம்ம எல்லோருக்கும் தெரிந்த யோவான் நற்செய்தி 18 அதிகாரம் 3 வசனத்திலே யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்க வந்தபொழுது பெரும் திரளான காவலர்களோடும் தடிகளோடும் பந்தங்களோடும், பந்தங்கள் எரி பந்தங்கள், அந்த பந்தங்களோடும் வந்தார் என்று நாம் சொல்கின்றோம். எந்த விளக்கை அவர்கள் வைத்திருந்திருக்க வேண்டும்? இதை பற்றி தெளிவாக சொல்லப்படாவிட்டாலும் ஆராய்ச்சியாளர்களும் அறிவியலாளர்களும் இதை தேடிக்கொண்டிருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், முதல் தரமான அந்த விளக்கு, முதல் சொன்ன அந்த கை விளக்கு, அதை தான் அவர் அதுதான் இந்த நேரத்தில். ஏனென்றால் இவர்கள் ஒழுங்குபடுத்தினார். அதுதான் நமக்கு தெரியும். அந்த திரியை தூக்கி விடுவதற்கும் திரியை குறைத்து வைப்பதற்கும் வெளிச்சத்தை அதிகமாக்குவதற்கும் குறைப்பதற்கும் அங்கே அதை ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர்கள் எழுந்து தங்களுடைய விளக்குகளை சரி செய்கிறார்கள். அதான் நடக்கிறது. இதுதான் இந்த ஊமையுடைய பஞ்ச். அன்புமிக்க ஒவ்வொரு ஊமைக்கும் ஒரு அழுத்தம் இருக்கும் என்று சொல்வேன். இயேசு இந்த கதையை நவுத்திட்டே போகும்போது ஒரு இடத்துல போய் ஒரு அழுத்தம் கொடுப்பார். அதுதான் இந்த இடம் வந்துவிட்டது. ஒவ்வொருவரும் எழுந்து தங்களுடைய விளக்குகளை சரி செய்கிறார்கள், ஒழுங்குபடுத்துகிறார்கள், ட்ரிம் பண்ணுகிறார்கள், ஏற்ற பார்க்கிறார்கள். அப்பொழுது இங்கேதான் யார் அறிவிலிகள், யார் முன்மதி உடையவர்கள் என்பது வெளிப்படுது. ஊமையுடைய சாராம்சம், அதனுடைய கருத்து இங்குதான் வெளிப்படுகிறது. இந்த 5 பேரிலே ஒரு குழுவினர் கையில் எண்ணெய் எடுத்து செல்லவில்லை என்று துவக்கத்தில் சொன்னார். அதனுடைய பாதிப்பு இப்பொழுதுதான் தெரிகிறது. அப்பொழுது என்றால் விளக்கு சிறுக எரிந்திருக்க வேண்டும். அதனால் தான் இந்த விளக்கை நான் சொன்னேன். எண்ணெய் தீர்ந்து விட்டது. விளக்கை அதிகமாக்கும் பொழுது பார்த்தால் எண்ணெய் தேவைப்படுகிறது. முன்மதி உடையவர்கள், முன்னால் யோசித்தவர்கள், முன்கூட்டியே திட்டமிட்டவர்கள் எண்ணெய் கையில் இருந்ததால், கைவசம் இருந்ததால் அதை ஊற்றுகிறார்கள். மற்றவர்கள் யோசிக்கிறார்கள் என்ன செய்வது என்று. பக்கத்து தான் கடன் வாங்கணும். நீங்கள் எவ்வளவு எண்ணெய் வச்சுருக்கீங்களே, எங்களுக்கு பாதி கொடுங்க, எங்கள் விளக்கு எரியட்டும். கேட்பது நியாயம்தானே? இங்கு தான் பிரச்சனை. இதுதான் சொன்னேன், இறையரசு இப்படிப்பட்ட பொதுமை மணியும் களையும் இவர்களெல்லாம் கொண்டுதான் இறையரசு. இங்குதான் எப்படி நாம் எதை செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்பதுதான் முக்கியமானதாகிறது.
மலைப்பொழிவு முழுவதுமே இயேசு சொன்ன முக்கியமான காரியம். உதாரணமாக 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே சொல்லுவார். மத்தேயு நற்செய்தி தான் 5ஆம் அதிகாரம். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டு விடுங்கள். அங்கேயும் மட்டும்தான், போர்வையை மட்டும் எடுத்தானாக்கா போர்வை மட்டும் இல்லை, மேலுடையும் கொடுத்துருங்க. கூடுதலான எதிர்பார்ப்பு, அதான் மலைப்பொழிவு. ஒரு படி அல்ல, இன்னொரு படி சேர்த்து கொடுப்பது தான் மலைப்பொழிவுடைய அழுத்தம். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால், கொஞ்சம் தூரம் என் கூட வந்துட்டு வான்னு சொன்னாக்கா அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். ஆனால் எக்ஸ்ட்ரா டபுள் கூடுதலான செயல்பாடு தான் மலைப்பொழிவுடைய எதிர்பார்ப்பு. உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள். என்ன கேட்டால் கொடுங்கப்பா. கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். இப்படி சொன்ன இயேசு இப்படி இப்போ பேசுகிறார். என்ன இது? தான் சொன்ன இந்த ஓமை நம்மை சிந்திக்க வைத்து அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது. பகிர்தல் முற்றிலுமாக மறுக்கப்படுகிறது. நோ, இல்லை, கொடுக்க மாட்டோம். அவர்கள் முன்மதி உடையவர்கள் என்பது எதிலே தெரிந்தது? முதலில் அவர்கள் என்ன எடுத்து வந்ததிலே தெரிந்தது. இப்பொழுது கொடுக்க மாட்டேன் என்று, எதனால் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள்? மலைப்பொழிவு தான் நம்முடைய நற்செய்தி என்று சொன்ன நற்செய்தியுடைய சாராம்சம், சுருக்கம் மலைப்பொழிவு என்று சொன்னேன். மத்திய 5, 6, 7 அதிகாரங்கள் மலைப்பொழிவுக்கு எதிர் அல்ல. முன்மதி உடையவர்களாக என்ன சொல்லுகிறார்கள் அவர்கள்? ஒருவேளை உங்களுக்கு கொடுத்தால் உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம். எல்லாமே வீணாக போயிடும், எல்லாம் இருட்டாயிடும், மணமகனுக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடும். அட்லீஸ்ட் பாதி விளக்குகளால் எரியட்டும், பாதி பேராவது தயாராக இருக்கும். என்ன, இதுதான் முன்மதி. எண்ணெய் எடுத்து வரும்போது மட்டும் அவருடைய முன்மதி தென்படவில்லை. இந்த காரியத்தை இதை கொடுத்தால் கொடுக்கலாம், கொடுக்க வேண்டும். ஆனால் கொடுத்தால் எல்லாம் கெட்டு போய்விடும். உங்களுக்கும் எனக்கும் 2 பேருடைய விளக்கும் போதாமல் போய் இன்னும் தூரம் போக வேண்டியிருக்கு, ஆடி பாடி அழைச்சிட்டு போக வேண்டியிருக்கு. எனவே முழுதான மறுதளிப்பு மறுக்கப்படுகிறது. இதைவிட மோசம் என்னவென்றால் அவங்க சொன்ன காரியம் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் போய் வணிகரிடம் எண்ணெய் நீங்களே வாங்கி கொள்ளுங்கள். என்ன ஓமை இது? நள்ளிரவு, மிட் நைட் ஷாப்பிங் எங்கே நடக்கும்? இந்த நள்ளிரவில் எந்த கடை திறந்து வைத்திருப்பான்? எண்ணெய் கடை திறந்து வைத்திருப்பான். அதுவும் வழிப்பயணத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இவர்கள் எங்கே போய் எண்ணெய் வாங்குவது சாத்தியமா? யோசித்து பாருங்கள். இதுதான் சொன்ன இந்த ஓமை வழியாக இயேசு நிறைய அதிர்ச்சி வைத்தியம் நமக்கு செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் இந்த ஓமையுடைய வித்தியாசம், வினோதம் என்று நான் வலியுறுத்தி சொல்கிறேன். முரண்பாடுகளை நாம் பார்க்கின்றோம். இந்த ஓமை ஒரு திருமண கொண்டாட்டம். ஆனால் எப்படி முடிகிறது? இவர்கள் வாங்க புறப்பட்டு செல்கிறார்கள். மணமகன் வந்து விடுகிறார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் நுழைந்தார்கள், புகுந்தார்கள். ரொம்ப வேகமாக நடக்குது எல்லாம். ஏன்னா லேட் ஆயிடுச்சு. முதலே கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே, ஐயா ஐயா என்று இந்த மொழிபெயர்த்திருந்தாலும் அதனுடைய ஒரிஜினலாக இருப்பது ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்கிறார்கள். அவரோ மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், திட்டவட்டமாக சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது. என்ன மாதிரி அந்த சோகமான ஒரு முடிவுக்கு இந்த கதை நம்ம இட்டு செல்கிறது. அதே மலைப்பொழிவினுடைய நிறைவு. மலைப்பொழிவு முடிகிறது 7ஆம் அதிகாரத்தில். முடியும் பொழுது இயேசு எப்படி முடிக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால், ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு, மலைப்பொழிவு முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார்கள்? இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் என்று சொல்லி, எனவே இவர்கள் இந்த தன்னுடைய வீட்டை பாறை மீது கட்டியவர்கள் என்று சொல்லும்போது என்ன சொல்கிறார்? என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே, 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. அதான் இங்கே நடக்குது. மலைப்பொழிவை அவர் பொய்யாக்கவில்லை, மலைப்பொழிவை அவர் மாற்றவில்லை, மலைப்பொழிவை நிஜமாக்குகிறார். இந்த ஊமையிலே என்னை நோக்கி இப்போ தட்டுறீங்களே ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர்கள் எல்லாம்
விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். அதான நடக்குது. மலைப்பொழிவு தான் இங்கே வாழ்வாக்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, என்ற ஓமை நம்மை சிந்திக்க வைக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியது இந்த இறை ஆட்சிக்கு ஆயத்தமாக என்ன செய்ய வேண்டும்? விழித்திருந்து காத்திருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, விளக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று சொல்லவில்லை, முன்மதி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று. அப்படி என்றால் என் வாழ்வை நான் எப்படி கையாளுகிறேன் என்பதுதான். எத்தனை வாய்ப்புகள் எனக்கு வாய்க்கும் போதெல்லாம் அத்தனை வாய்ப்புகளிலும் நான் எப்படி அதை நான் கையாளுகிறேன், என்னுடைய தனிப்பட்ட பொறுப்புகள் என்ன என்பதுதான் முக்கியம். வாழ்வு ஒரு நெறிப்படுத்தப்பட்ட வாழ்வாக இருக்க வேண்டும், ஒரு முறைப்படுத்தப்பட்ட வாழ்வு நிலையாக இருக்க வேண்டும். பயணம் செய்கிறேன் என்றால் எங்கு போகிறேன், எதற்கு போகிறேன் என்பது, எப்படி போக வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்ய வேண்டும். நான் போகிறேன் இரவிலே போக வேண்டும், விளக்கு வேண்டும். விளக்கு வேண்டும் என்றால், விளக்கு எரிய வேண்டும் என்றால் எண்ணெய் வேண்டும். போய் வருகின்ற அளவுக்கு எதற்காக போகிறோம், அந்த அளவுக்கு எண்ணெய் என்னிடம் இருக்க வேண்டும். இந்த சிந்தனை தான் வாழ்வை நாம் பொறுப்பாக கையாள்வது. அதான் சொன்னேன், எங்கு போகிறேன், எதற்கு போகிறேன் என்பது, எப்படி போகிறேன் என்பதை நிர்ணயம் செய்ய வேண்டும். வாழ்க்கையை நாம் நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும், முறைப்படுத்தி கொள்ள வேண்டும். எதிர்பாராமல் நாம் எதிர்கொள்ளும் காரியங்களை சந்திப்பதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும். எதிர்பாராத நாம் எதிர்ப்படும் காரியங்களுக்கு எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதுதான் சொல்லுகிறார், திட்டமிடப்பட்ட செயல்பாடு உடைய வாழ்வாக இருக்க வேண்டும். நம் வாழ்வை ஏனோ தானோ என்று வழக்கமாக சொல்வார். தான் தோன்றித்தனமாக நாம் வாழ முடியாது. சிறிய காரியங்களிலும் பெரிய கவனம் செலுத்த வேண்டும். சின்ன காரியம்தான், எண்ணெய் எடுத்துகிட்டு போகணும். சப்போஸ் அவங்க ரொம்ப ஆர்வக்கோளாறில் பகிர்ந்து கொண்டதுன்னா இருக்கும், எல்லா விளக்குகளும் அவுட் ஆகிருக்கும். எனவே சிறிய காரியங்களிலும் பெரிய கவனம் செலுத்துவதை நாம் கொண்டிருக்க, அதுதான் முன்மதி, அதுதான் ஞானம் என்று சொல்கிறோம். முதல் வாசகம் நமக்கு விளக்கி சொன்னது ஞானம் என்று. நடப்பதை கணிப்பது மட்டுமல்ல, நடக்கக்கூடியதை கணிப்பதும் தான் முன்மதி. நடப்பதெல்லாம் சுலபமாக கணித்து விடலாம், இது அப்படி இப்படின்னு, மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மழை வரும் என்றால் கொடை எடுத்து செல்ல வேண்டும். நடக்கக்கூடியது என்ன, அதுதான் முன்மதி, முன்னாலேயே யோசிப்பது என்று நாம் சொல்லுகின்றோம். இவ்வாறு அன்புமிக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில் பொறுப்புணர்வுடன் முன்னோக்கி தள்ளி செல்ல, முன்னோக்கி நகர்த்தி செல்ல நமக்கு ஆண்டவர் இந்த முன்மதி என்ற ஞானத்தை தர வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்முடைய வாழ்வு கணிக்கப்பட்ட வாழ்வாக, நம்முடைய வாழ்வு பொறுப்புடன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய வாழ்வாக இருந்தால், மணமகன் எந்த நேரத்தில் வந்தாலும், காலம் தாழ்த்தி வந்தாலும், நான் என்னுடைய சோர்விலே தூங்கினாலும் பயமில்லை. எழுந்தவுடன் நான் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி கொள்ள முடியும், புறப்பட முடியும், மணமகனோடு விண்ண அரசிலே நுழைய முடியும். ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொன்றிலும் நடப்பதை மட்டும் கணிப்பவராக இல்லாமல், நடக்கக்கூடியதற்கும் நான் எதற்கும் தயாராக இருக்கின்ற அந்த மனநிலையை எப்பொழுதும் நான் இந்த ஒழுங்குபடுத்திய வாழ்வை, நெறிப்படுத்திய வாழ்வை, கணித்த வாழ்வை, என்னிடம் இருப்பது இவ்வளவு, இதை வைத்து நான் எதை செய்ய முடியும் என்ற அந்த கணிப்பை, தெளிவான சிந்தனையை எனக்கு தாரும். என்னையும் முன்மதியுடைய உம்முடைய ஆட்சிக்கும் உம்முடைய வருகைக்கும் காத்திருப்பவராக என்னை உருமாற்றும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம்.